வணக்கம் நண்பா, வெல்கம் டு உங்கள் சேனல் டிஜே அரினா. இன்றைக்கான வீடியோ என்னன்னா, OnePlusல இது 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த 3 ஃபோனுக்கான ஸ்பெக்ஸ் கம்பேரிசன் தான் பண்ண போகிறோம். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா, கரெக்டாக இருக்கா? OnePlus 9, OnePlus 9 Pro, OnePlus 9R. இந்த OnePlus 9R இந்தியாவுக்கு ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. பார்ப்போம் அந்த 3 ஃபோனில் அப்படி என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இருக்கா இல்லையான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா ஏன் பிடிக்கல என்ன பிடிக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பிடிக்காத உங்கள் விஷயத்தை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 ஃபோன் டிசைன் பற்றி பார்க்கலாம். 3 ஃபோன் டிசைன் பார்க்கவே நல்லாயிருக்கு. டிசைன் பொறுத்தவரை பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த டிசைன் ஒர்த்தாக இருக்கோ அந்த மொபைல் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த ஃபோன்ஸ்லாம் பேக்கில் வந்து கொர்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. கிளாஸில் தான் பில்டப் பண்ணியிருக்காங்க. பில்டப் பொறுத்தவரை ரொம்ப குட்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பிளாஸ்டிக் கொடுக்கும்போது இங்கே கிளாஸ் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த 3 ஃபோனோட டிஸ்பிளேயும் ஒரு 3 விஷயம் காமனாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ பேனல் கொடுத்துருக்காங்க AMOLED டிஸ்பிளேயோட, வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே வந்து OnePlus 9லேயும் OnePlus 9Rலேயும் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து OnePlus 9 Pro கொடுத்துருக்காங்க. இந்த இன்ச்சஸ் மட்டும் தான் வேரி ஆக தவிர மற்றபடி டிஸ்பிளே பொறுத்தவரை 3 ஃபோனையும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ஒருத்தன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டிஸ்பிளே வந்து டெம்பரேச்சருக்கு சஸ்டைன் ஆகிற மாதிரி, கலர் கரெக்ஷன் இருக்கிற மாதிரி கரெக்டான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சூப்பர் AMOLED கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட் என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த OnePlus 9 சீரிஸில் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த கேமரா சென்ட்ரிக் தான். இதில் அந்த OnePlus 9ல் பார்க்கலாம் என்னென்ன கேமரா கொடுத்துருக்காங்கன்னு. OnePlus 9 பொறுத்தவரை ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 48 MBக்கான ஒரு கேமரா. இது Sony IMX689 f1.8 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இது அல்ட்ராவைட் பார்த்தோன்னா 50 MBக்கான ஒரு அல்ட்ராவைட். Sony IMX766 அந்த சென்சாரில் வந்து f2.2 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மோனோக்ரோம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரில. கேமரா பொறுத்தவரை ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கேமரா வந்து கணக்காட்டுன்னு சும்மா கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அல்ட்ராவைட்லாம் 50 MB கொடுத்துருக்கு, ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட்டு OnePlus 9Rலேயும் OnePlus 9 Proல என்னென்ன கேமரா இந்த சென்சாரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த OnePlus 9R தான் இந்தியாவுக்காகவே கொண்டு வந்து மொபைல்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மொபைலில் கேமராவில் என்னென்ன அப்கிரேட் பண்ணிக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி கேமரா பார்த்தோம்னா Sony IMX586 ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ராவைட் பார்த்தோம்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட். இது 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்காங்க. இது என்ன சென்சார்னா Sony IMX481 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மேக்ரோ கேமரா வந்து 5 மெகாபிக்சல். அடுத்து கணக்காமிக்கிறது 2 மெகாபிக்சல் வந்து மோனோக்ரோம் கேமரா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணது இந்த OnePlus 9 Proக்கு தான். அப்படி என்ன கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்கன்னா, இதில் வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா. இது வந்து Sony IMX789 அந்த சென்சாரோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப புது சென்சார். இது வந்து f1.8 அப்பச்சரில் இருக்குது. இந்த 3 ஃபோன்லையும் கேமராவில் வந்து OIS அண்ட் EIS 2 சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரை டாப் கிளாஸ்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட். இது வந்து Sony IMX766 அந்த சென்சாரில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 8 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. டெலஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணி 30x ஜூம் வரையும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். அடுத்து வந்து 2 MBக்கான ஒரு மோனோக்ரோம் கேமரா கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கேமரா வந்து ஹேசல்பிளேட் கூட சேர்ந்து தான் இப்போ வந்து கேமரா சென்ட்ரிக் பண்ணியிருந்தாங்க. அதனால் நிறையா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஃபோனில் கொடுத்துருக்காங்க இன்பில்டாகவே. கேமரா பொறுத்தவரை ஒரு சூப்பர் அப்கிரேட் தான் சொல்லணும். இப்போ தான் சொன்னோம் OnePlus வந்து கேமரா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போவும் ஒரு இடத்துல சொதப்பிருக்காங்கன்னு சொல்லலாம். 3 ஜென்ரேஷனாக ஒரு 3 வருஷமாக அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து எந்த ஃபோனுக்குமே அவங்க மாற்றவே இல்லை. 16 மெகாபிக்சலுக்கான Sony IMX471 அந்த கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 16 மெகாபிக்சல் 32 மெகாபிக்சலோ இல்லை 20 மெகாபிக்சலோ கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த 3 ஃபோன்லேயுமே ஒரு 16 மெகாபிக்சலுக்கான Sony IMX471 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்து தான் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு மொபைலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இந்த 3 ஃபோன்லேயும் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா OnePlus 9லேயும் 9 Proலையும் Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த OnePlus 9Rல பார்த்தீங்கன்னா Snapdragon 870 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபோன்லேயும் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 12 5G சப்போர்ட் பண்ணுது. கேமிங்க்கு பொறுத்தவரை இந்த 3 ஃபோனுமே ரொம்ப நல்ல தாரமான ஃபோன் தான். இந்த Snapdragon 870 கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைஸை குறைக்கிறதுக்காண்டி OnePlus 9லேயும் 9 Proலையும் Snapdragon 888 இந்த OnePlus 9Rல வந்து Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 9Rல கொடுத்துருக்க Snapdragon 870 ப்ராசஸர் வந்து 7 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். இதே இந்த OnePlus 9லேயும் 9 Proலையும் கொடுத்துருக்காங்கல்ல Snapdragon 888 வந்து அது 5 நானோமீட்டர் சிப்செட்டில் பில்ட் பண்ண ப்ராசஸர். இந்த Snapdragon 888 தான் ஆண்ட்ராய்டு மொபைலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்
சிப்செட்னு சொல்லலாம். சரி வாங்க நெக்ஸ்ட்டு இதோட கிளாக் ஸ்பீட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த OnePlus 9ஓட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.84 GHz கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் Adreno 660 தான் இது கிராஃபிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதே தான் OnePlus 9 Proலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.8 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி OnePlus 9Rல பார்த்தீங்கன்னா 3.2 GHz வந்து கிளாக் ஸ்பீடு. அதுவும் ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் Adreno 650 அதை கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேட்டரி சைட் பார்த்தோம்னா 3 ஃபோன்லேயும் ஒரே பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 4000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருங்க. இதுக்கு வந்து ஒரு 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பேட்டரியில் வந்து ஒரு புது டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆசஸ் ROG ஃபோன் ஃபைவ்ல பார்த்த மாதிரியே இதுலேயும் இந்த பேட்டரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா ஃபோனோட சார்ஜிங் ஸ்பீடை வந்து இன்னும் இது இன்க்ரீஸ் பண்ணும். இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 11 கூட Oxygen OS 11 கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளோட்வேர்ஸாகவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த Oxygen OS உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அளவுக்கு ஸ்மூத்தாகவும் ஸ்லீக்காகவும் இருக்குன்னு. இது இல்லாமல் இந்த 3 ஃபோனில் என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் கொடுத்துருக்கு, NFC கொடுத்துருக்காங்க, IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து Wi-Fi 6க்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் சில விஷயத்தை கட்டு முடியுங்க. என்னென்னா இதில் FM ரேடியோ கிடையாது, ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது. அது எடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் FM ரேடியோ ஹெட்ஃபோன் ஜாக்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதை கட் பண்ணியிருக்கிறது ப்ரைஸ் இவ்வளோ கொடுத்து இதையும் கட் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயம் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த 3 ஃபோன்லேயுமே 8+, 128, 12+, 256 அந்த வேரியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேம் பார்த்தீங்கன்னா LPDDR5X ரேமும் ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஹையர் லெவல் இது அது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸ் தான் சொல்லணும். ப்ரைஸ் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ஒர்த்தா இல்லையான்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ப்ரைஸ் ஓவர் ப்ரைஸ் தான் சொல்லுவேன். அவ்வளோதான் அந்த OnePlus 9 சீரிஸை பொறுத்தவரை என்னோடய சஜஷன். இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை டெடிகேட்டாக ஒரு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக நம்ம போட்டுடலாம். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு DJ guys.